வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபிஸ் டெஸ்க். இன்னைக்கு நம்ம சுவையான முட்டை சேமியா எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். இது குயிக்காக செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. உங்ககிட்ட சேமியா முட்டை இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஸ்டண்ட்டாக ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். இதை செய்கிறதுக்கு 10 நிமிஷம் தான் ஆகும். இதை நம்ம அப்படியே சாப்பிடலாம், டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டிஷ்ஷுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் எப்படி செய்கிறது அப்படின்றதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேவையான பொருட்கள்: 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு முட்டை, ஒரு கப் சேமியா. நான் இதில் ரோஸ்டட் சேமியா யூஸ் பண்ணியிருக்கேன், இல்லைனா நீங்கள் ரோஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. மல்லி இலை கொஞ்சம், ஒரு தக்காளி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, 10 சின்ன வெங்காயம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். நீங்கள் வந்து ரோஸ்டட் சேமியா யூஸ் பண்ணல அப்படின்னா அதை வந்து ஒரு கடாயை எடுத்து ட்ரை ஃப்ரை பண்ணி யூஸ் பண்ணுங்கள். நான் இதில் வந்து ரோஸ்டட் சேமியா தான் வச்சுருக்கேன் ரெடிமேடாக, அதனால் நான் அதே யூஸ் பண்ண போகிறேன். இப்போ என்ன நல்லா சூடாகட்டும், அதுக்கப்புறம் அதில் கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் உளுந்து சீரகம் சேர்த்துடலாம். இப்போ உளுந்து சீரகம் நல்லா பொரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் இதில் இஞ்சி சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை லேசாக ஃப்ரை பண்ணிடுங்க. இப்போ இது ஃப்ரை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் நம்ம பச்சை மிளகா சேர்த்துடலாம். பச்சை மிளகாவை நடுவில் கீறி நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் சேர்த்தாச்சு. இதை லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதில் கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற தக்காளி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதே நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா தக்காளி வெங்காயத்தோட மிக்ஸ் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துறோம். டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ சேர்த்துட்டோம் அப்படின்னா தக்காளி வந்து குயிக்காக ஃப்ரை ஆகிடும். தக்காளியிலேருந்து அந்த தண்ணி வந்து சீக்கிரம் வெளியேறதுனால அது குயிக்காக ஃப்ரை ஆகிடும். இப்போ தக்காளி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, நல்லா வெங்காயத்தோட மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம சேமியா ஆட் பண்ணிடலாம். ரோஸ்டட் சேமியா இல்லை அப்படின்னா நீங்கள் லேசாக வறுத்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துட்டு சேமியாவை மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். நல்லா அது வெந்துடும். ஒரு 5 நிமிஷம் வச்சிங்க அப்படின்னா அது ஈஸியாக வந்துடும். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு 5 மினிட்ஸில் பார்க்கலாம். இது நல்லா வெந்துடும். நீங்கள் இதை மூடி வச்சும் குக் பண்ணலாம், அப்படின்னா குயிக்காக வந்துடும். இது வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து எக் ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாய் எடுத்து அதில் ஒரு நான்ஸ்டிக் பேனும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம எக் சேர்த்துக்கலாம். எக் டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கூடுதலாக இன்னொரு எக் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஜஸ்ட் ஸ்க்ராம்பிள் தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். நல்லா முட்டை குக் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம்.
நல்லா இது மிக்ஸ் ஆகி நல்லா ஃப்ரை ஆகி உதிரியாக வரட்டும். இப்போ நம்ம ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நம்ம சேர்த்துடலாம். இப்போ இதுவும் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் முட்டை சேர்த்துடலாம். முட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ முட்டை சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். இப்போ எக் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதில் நறுக்கி வச்சிருக்கிற மல்லி இலை சேர்த்து நம்ம அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நமக்கு முட்டை சேமியா ரெடி ஆகிடும். இப்போ நமக்கு இன்ஸ்டண்ட்டாக பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இப்போ மல்லி இலை தூவியாச்சு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ரெடி. இதை நம்ம அப்படியே சாப்பிடலாம். இது சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ஆறுனதுக்கப்புறம் டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் எப்போவுமே இதை செஞ்ச உடனேயுமே சாப்பிட்ருங்க. இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலில் போடுற சமையல் வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து சேனலோட இணைந்தீர்கள் புதிய ரெசிபிகளுக்காக. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காம சொல்லுங்க. இந்த ரெசிபிஸ் டெஸ்கோட ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் லிங்க், பின்இன்ட்ரெஸ்ட் லிங்க், ட்விட்டர் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேவைப்படுறவங்க அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு சுட சுட முட்டை சேமியா ரெடி ஆயிடுச்சு. இது பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப குயிக்காகவும் ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. அதனால கண்டிப்பாக நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.